இந்த Django சீரிஸோட ஸ்டார்டிங்ல பார்த்திருந்த வீடியோஸ்ல நம்ம Django அப்ளிகேஷனுக்குள்ள ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்றதுக்காக ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு Django ஆப் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திருந்தோம். அண்ட் அதுக்குள்ள டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டு இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா HTML ஃபைலுமே வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளதான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திருந்தோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான அத்தனை HTML ஃபைலையும் இந்த ஒரு டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ள வந்து வச்சு மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா வந்து இருக்கும். இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த அப்டேட்ல இதுவும் வந்து நம்ம பெட்டரா பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி டெடிகேட்டடா ஒரு ஆப் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்காக கிரியேட் பண்ண தேவையில்லை. இதை வந்து இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு பதிலா அந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம லாஜிக்காக எத்தனை ஆப்ஸ் வந்து கிரியேட் பண்றோமோ அந்தந்த ஆப்புக்குள்ள இருக்கிற பேக் எண்டை வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல காட்டுறதுக்காக அந்த ஆப்குள்ளேயே டெடிகேட்டடான டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்க்கும்போது இன்வென்ட்ரி அண்ட் ஸ்டோர் அப்படின்னு ரெண்டு ஆப் வந்து இருக்கு. இப்போ அந்தந்த ஆப்குள்ளேயே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோர்க்குள்ளேயும் டெம்ப்ளேட்ஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ இன்வென்ட்ரி ஆப்புக்குள்ளேயும் டெம்ப்ளேட்ஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்வென்ட்ரிக்குள்ள பார்க்கும்போது inventory.html அப்படிங்கிற ஃபைல் வந்து இருக்கும். அண்ட் இங்க நம்ம இந்த HTML கோட் என்ன வேணுமோ அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். அண்ட் இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம எத்தனை டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் வந்து ஒவ்வொரு ஆப்புக்காகவும் நம்ம கிரியேட் பண்ணாலும் பேக் எண்ட்ல ரன் ஆகும்போது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சிங்கிள் டெம்ப்ளேட் ஃபோல்டரா வந்து Django கன்சிடர் வந்து பண்ணிக்கும். இப்போ ஸ்டோரோட டெம்ப்ளேட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளயும் HTML ஃபைல் வந்து வச்சிருக்கேன். இதுலயும் பாய்லர் பிளேட் ஸ்ட்ரக்சர் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஒரு H1 கொடுத்துட்டு ஸ்டோர் பேஜ் அப்படிங்கிற டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்வென்ட்ரியில H1 ஆட் பண்ணிட்டு இன்வென்ட்ரி பேஜ் அப்படிங்கிற டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நம்ம எத்தனை ஆப் வந்து கிரியேட் பண்றோமோ அந்தந்த ஆப்புக்கான ஃப்ரண்ட் எண்ட் பண்றதுக்கு அந்த ஆப்குள்ளேயே டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்ப ஸ்டோர்க்குள்ள இருக்கிற வியூஸ்ல store.html ஃபைலை ஷோ பண்றதுக்காக ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கேன். அண்ட் அதுக்கு URL வந்து செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்வென்ட்ரிக்குள்ளயும் அந்த இன்வென்ட்ரி HTML வந்து ஷோ பண்றதுக்காக ஃபங்க்ஷன் எழுதிட்டு URLs வந்து செட் பண்ணிட்டேன். அண்ட் பேசிக் URL ரவுட்டிங்கும் வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல வந்து இந்த ரெண்டு ஆப்புக்குமே வந்து ஆட் பண்ணியாச்சு. அண்ட் டெர்மினல் ஆக்டிவேட் வந்து பண்ணிட்டு சர்வரையும் ரன் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இது இப்போ ப்ரௌசர்ல வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ அட்மின் இல்லாம நமக்கு ஸ்டோர் இன்வென்ட்ரி அப்படின்னு ரெண்டு ரவுட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இங்க ஸ்டோருக்கு நேம் ஈக்குவல் டு இன்வென்ட்ரி அப்படின்னு வந்து காமிச்சிட்டு இருக்கு. அது ஆட்டோ கம்ப்ளீஷன்ல தப்பா வந்துருச்சு. அதை வந்து இப்போ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்க இந்த நேமை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது இங்க ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோர் அப்படிங்கிற ரவுட்டை வந்து நான் விசிட் பண்றேன். இப்போ ஸ்டோர் பேஜ் அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு ஷோ ஆகுது. அண்ட் அதே மாதிரி இன்வென்ட்ரி பேஜை வந்து விசிட் பண்ணலாம். இப்போ இன்வென்ட்ரி பேஜ் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து நமக்கு ஷோ ஆகுது. அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்குள்ளேயும் அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணும்போது காமனா அப்ளிகேஷன் ஃபுல்லா வர அந்த பேஸ் ஃபைல்ஸை வந்து எங்க கிரியேட் பண்றது அப்படிங்கிற டவுட் வந்து வரலாம். ஸோ ப்ரீவியஸ் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது base.html அப்படிங்கிற ஃபைல வந்து காமனான HTML கண்டென்ட்டை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக கிரியேட் பண்ணியிருந்தோம். பட் ஒரே டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் இருந்ததுனால அதை நம்ம ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தோம். இப்ப ஒவ்வொரு ஆப்புக்குள்ளேயும் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் வந்து வரதுனால ஒவ்வொரு ஆப்புக்குள்ளேயும் நம்ம தனித்தனி பேஸ் டெம்ப்ளேட்ஸ் வந்து பண்ண தேவை கிடையாது. காமனா நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் ஃபோல்டர்ல டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இங்க டெம்ப்ளேட்ஸ்ங்கிற பேர்ல புது ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த ரூட் ஃபோல்டர்ல இருக்கிற இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ள வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த காமன் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணியிருக்க base.html ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த சேம் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளேயே வந்து மல்டிபிள் பேட்டர்ன் HTML ஃபைல்ஸ் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்க பேசிக்கான பாய்லர் பிளேட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். அண்ட் இங்க ஒரு டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காமன் கண்டென்ட் அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட பிளாக் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் சஜஷன் வந்து வருது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் என் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டை கீழே வந்து எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ base.html ஃபைலை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அண்ட் எந்தெந்த HTML ஃபைல் வந்து இந்த பேஸ்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ரன் ஆகணுமோ அதையெல்லாம் போயிட்டு
எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ இன்வென்ட்ரி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் ஃபைல் வந்து எடுத்துக்கலாம். அதுல inventory.html ஃபைல் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த காமன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பேஸ் ஃபைல்ல இருந்தே வந்துடும் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த h1 எலமெண்ட் மட்டும் இருந்தா போதும். இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். எக்ஸ்டென்ஸ் base.html அதுக்கப்புறம் பிளாக் கண்டென்ட். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக் சஜஷன் வரதுனால டேப் கீ கொடுத்து நான் இந்த சஜஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஆட்டோமேட்டிக்கான கோட் கம்ப்ளீஷன் சஜஷன்ஸ் வந்து எனக்கு எப்படி வருது அப்படின்னா அதுக்கு நான் GitHub Copilot அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இங்க சைட் பேனல்ல ஃபிஃப்த்தா இருக்கிற ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுல இந்த GitHub Copilot அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நம்ம காமனா என்ன மாதிரி கோட்ஸ் எல்லாம் வந்து எழுதுறோமோ அதை ரிப்பீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கோட் கம்ப்ளீஷனை வந்து நமக்கு எடுத்துட்டு வரும். ஜஸ்ட் டேப் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த கோடை நம்ம அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணும்போது ஃபாஸ்டா ஒர்க் பண்றதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து store.html போயிட்டு பேஸ்ல இருந்து இன்ஹெரிட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்குவோம். இப்போ ஸ்டோர் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் store.html ஃபைல். ஸோ இங்க இருக்கிற கண்டென்ட்டையும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இதையும் பேஸ் ஃபைல் இருந்து எக்ஸ்டென்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சஜஷன் வருது, ஜஸ்ட் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணி நான் அதை ஆட்டோ கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல இன்வென்ட்ரிக்கு பதிலாக ஸ்டோர் அப்படின்னு நான் டைட்டிலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நம்ம ரூட் ஃபோல்டர்ல வந்து டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணும்போது ஜாங்கோனால டைரக்டா அதை ரீட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டரோட settings.py ஃபைல் வந்து எடுத்துக்கணும். அதுல டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டால் டாப்ஸ்க்கு அப்புறம் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளை வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம். இதுக்குள்ள dirs அப்படிங்கிற ஒரு கீ வந்து இருக்கும். ஸோ அதோட வேல்யூவா எம்டி லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ் அண்டர்ஸ்கோர் dir அப்படிங்கிறது கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்து டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொட்டேஷனுக்குள்ள ஆட் பண்ணியிருக்கணும். அந்த பேஸ் டைரக்டரி அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட ரூட் ஃபோல்டர் தான். அங்க இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரை வந்து எடுத்து டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற அந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ள நம்ம மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அங்க இருக்கிற HTML ஃபைல்ஸையும் இது ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ப்ரௌசர் வந்துட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். ஸோ இன்வென்ட்ரி பேஜ்ல அந்த காமன் கண்டென்ட் அப்படிங்கிறது டாப்ல வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ ஸ்டோர் பேஜ் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோர் பேஜ்லையும் நம்ம base.html ஃபைல் ஆட் பண்ண அந்த காமன் கண்டென்ட் அப்படிங்கிறது டாப்ல வந்து வந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. ஜாங்கோவை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.